வணக்கம். நான் இன்றைக்கு நம்ம இலங்கையில சிங்களாக்கள் இந்த பலகாரம் செய்வாங்க. அவங்க தேங்காய் பூ போட்டு தான் செய்வாங்க. நான் வந்து அதுக்குள்ள இன்னும் கூடுதலான பொருட்கள் போட்டு என்னுடைய முறையில் நான் அந்த பலகாரம் செஞ்சிருக்கிறேன். நீங்களும் இந்த பலகாரத்தை வருஷத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ ருசியா இருக்கும். 2 நாட்கள் வைத்துக் கொள்ளலாம். இந்த பலகாரத்தை எப்படி செய்யலாம்ன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பலகாரம் செய்யறதுக்கு முதல் நம்ம கரமல் பண்ணி எடுக்கணும். ஒரு 2-3 ஸ்பூன் சீனி ப்ரௌன் சுகர் தான் எடுத்துருக்கிறேன். அந்த சுகரை போட்டு கொஞ்சம் கரமலைஸ் பண்ணி எடுப்போம். அது போட்டாலே நமக்கு நல்லா உருகி வந்துடும். ஏதாவது ஒரு நல்ல பாத்திரம், ஒரு அடிக்கணமான பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்தாலும் நல்லா எடுத்துட்டு நல்லா உருக விடுங்க. சீனியை உருகினோம்னா நமக்கு வடிவான கலர்ல வரும். நீங்க வெள்ளை சீனியும் பாவிக்கலாம். நான் வந்து ப்ரௌன் சீனி எடுத்தது. வெள்ளை சீனியும் நம்ம செய்யலாம். எடுத்துட்டு பாருங்க, நல்லா கரைஞ்சி நல்ல வடிவான ஒரு ப்ரௌன் கலர்ல வரும். அந்த நேரம் ஹாட் வாட்டர் கொஞ்சம் விடுங்க. அடுப்பை நல்லா குறைச்சிட்டு லோவில் வச்சுட்டு ஹாட் வாட்டர் விடுங்க. அடுப்பு பொங்கி வரும். தண்ணீர் அளவு நான் எந்த அளவுக்குன்னு போட்டுக்கூடல, ஒரு கொஞ்சம் விட்டிங்கன்னா போதும். நல்லா கரமலைஸ்ல நல்லா கரைஞ்சி கலர்ல வந்தது பிறகு நம்ம சீனி எடுத்து வச்சுக்கோ. 75 கிராம் சீனி. எல்லா அளவுகளும் ஸ்கிரீன்ல வரும் பொருட்களும் பார்த்துக்கொள்ளுங்க. நான் சீனியை சேர்த்துட்டு கொஞ்சம் திரும்ப விட்டேன். நான் சீனி கரையிறதுக்காக கணக்கு தண்ணி விடக்கூடாது. கொஞ்சம் விட்டிங்கன்னா போதும். ஒரு 100-150 தண்ணிக்குள்ளே விட்டிங்கனாலே போதும். கணக்கு தேவையில்லை. பாருங்க, வடிவான கலர் வரும். இந்த கலர் வரதுக்காக தான் அந்த கரமலைட் பண்ணுறது. அதுக்குள்ள கொஞ்சம் சீனி, ஏலக்காய், கருவா சேர்த்து பவுடர் வச்சிருக்கேன். நான் அதை சேர்த்தேன். அதையும் சேருங்க. வாசத்துக்காக நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏலக்காய், கருவா பவுடர் பிடிக்காது, தனி ஏலக்காய் பவுடரும் போடலாம். இல்லைண்டா நீங்கள் வனிலா எக்ஸ்ட்ராக்கும் போடலாம். இப்போ வந்து 250 கிராம் தேங்காய் பூ, நல்ல ஃப்ரெஷ் தேங்காய் இருக்கணும். தேங்காய் பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கிற தண்ணியில் அந்த தேங்காய் பூ நல்லா அவிஞ்சு நல்லா பாருங்க பிரெண்டு வரும். தேங்காய் பூ நல்லா அவியும் அந்த தண்ணியில். ஹீட்டை வந்து கொஞ்சம் லோக்குலையும் மீடியத்துக்கு கிடைக்கலையும் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க, நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் தண்ணி இருக்கு. இந்த நேரம் நான் பயரை வந்து வறுத்து ஒரு மிக்சியில் போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். உடலை போட்டு நீங்கள் குத்தி எடுக்கலாம். அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஸ்க்ரீனில் அளவுகள் வரும் பார்த்துக்கொள்ளுங்க. அது மாதிரி கச்சானையும் வறுத்து, ரெண்டையும் பயரையும் வறுத்தனா கச்சானையும் வறுத்து வந்து மிக்சியில் போட்டு சுற்றி போட்டுனா சிங்கள மக்கள் வந்து தேங்காய் போட்டு இது மாதிரி பேஞ்சப்பழம் மட்டும் தான் சேர்ப்பாங்க. இந்த பயறு கச்சான் சேர்க்கறதில்ல. நான் வந்து நான் என்னோட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் புதுசாக செய்து பார்ப்பேன். நல்ல ருசியா வந்தது. பேஞ்சம்பழத்தையும் சின்னதா நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த தண்ணியில எல்லாத்தையும் நல்லா அவிய விடுங்க. பேஞ்சம்பழம் நல்லா மசிஞ்சு வந்துடும். தண்ணியிலே சூட்டிலேயே எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு பிறகு வறுத்த அரிசிமா, அதோட 3 மேசக்கரண்டி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அரிசிமா கூட சேர்க்கக்கூடாது. ஒரு கொஞ்சம் சேர்த்தாலே போதும். டேஸ்ட்டுக்காகவும் அந்த நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வாரத்துக்காகவும் தான் அரிசிமா சேர்க்கிறது. இப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா லோ ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க. கையில் மீடியத்தில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க பார்க்கும். நல்லா லோவில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சைட்டெல்லாம் நல்லா வலிச்சு விடுங்க. நான்ஸ்டிக் என்ன பிடிக்காது. நான் நான்ஸ்டிக் பாவிக்கையில், அதனால நான் கொஞ்சம் அடிப்பிடிக்க பார்த்துது. நான் பெருசாக பிடிக்கல. லோ ஹீட்டில் வச்சு செய்த வடிவா நல்லா பிழைக்கிறதெல்லாம் கரண்டியால் எடுத்து விட்டுட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு கொஞ்சம் தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருக்கும்போது நமக்கு பழுதா போயிடும். தண்ணி இல்லாட்டி நமக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்கொள்ளையிலும். நல்லா பாருங்க, நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா உருண்டு வந்துருக்குது. இதுதான் இதில் பதம். நம்ம அகப்பையால் அள்ளி பார்த்து போட்டோம்னு சொன்னால் அப்படி உருண்டையாக கொண்டு விழணும். எடுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஆறுது பிறகு கையில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு, கையில் ஆயில் போடுறதுன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நல்லா ஒரு திரும்ப மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடுறதால நமக்கு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க எல்லாத்தையும். இந்த பலகார செய்முறையை நான் ஒரு வீடியோலாம் பார்த்தேன். சிங்கள மக்கள் செய்கிறாங்க. அவங்க தேங்காய் பூ சிலாக்கு தேங்காய் பூவில் செய்கிறாங்க, சிலாக்கு பேஞ்சப்பழம் சேர்த்து செய்கிறாங்க. நான் வந்து எக்ஸ்ட்ராவா இந்த நட்ஸ் போட்டு நான், அதாவது பீனட்ஸும் கச்சான நிறைய பேர் பீனட்ஸ் நான் அதுவும் பயிரும் வறுத்து சேர்த்து நான். ஆனால் டேஸ்ட் வந்து அற்புதமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு சுவையாக இருந்துச்சு. நீங்களும் செய்து பாருங்க. உங்களோட வருஷத்துக்கு உங்களோட வீட்டில் வச்சு வருஷத்துக்கு கண்டியில் உங்களோட வீட்டிலையும் செய்து சாப்பிடலாம். ஹெல்த்தியானதும் கூட உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். இது பாகுபாதம் ஒன்றுமே தேவையில்லை. சீனியை கரையை விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டாலே போதும். பாகுபாதம் இல்லை. இதுக்கு உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்தாச்சு. நாம இப்போ வந்து இது கரைப்பம் ரெடி பண்ணுவோம். அதுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். கோதுமை மாவோட அரிசிமாவும் சேர்த்து நான் ஸ்க்ரீனில் எல்லா அளவுகளும் பார்த்துக்கொள்ளுங்க. அரிசிமா வந்து வறுத்த அரிசிமா தான் சேர்த்து நான். கூடுதலாக பச்சை மா தான் சேர்ப்பாங்க, வறுக்காதமா. நான் இந்த முறை வறுத்த அரிசிமா சேர்த்து செய்வோம் மட்டும் பார்த்தா நல்லா வந்தது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா திக்காக குழச்சி எடுத்துக்கொள்ளுங்க. தண்ணியை ஒரே ஏரியா விடாமல் கொஞ்சமாக விட்டு குழச்சிக்கொள்ளுங்க. தண்ணியை கூட விட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு அந்த உருண்டையில் ஒட்டி வராது வடிவா. அதனால கொஞ்சமாக விட்டு நல்லா திக்னஸாக எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா திக்காக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், ஒரு ஸ்பூனால் நான் எடுத்து காட்டுறேன். இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்க வேணும். இது அப்போ தான் நமக்கு அந்த உருண்டையில் வடிவாக சேரும், ஒட்டி வரும் வடிவா. அந்த நேரம் நீங்கள் அடுப்பில் சட்டியை வச்சு பொரிக்கிற சட்டியை வச்சு ஒயில கொதிக்க வச்சுக்கொள்ளுங்க. மீடியம் ஹீட்டை வச்சுக்கொள்ளுங்க. சூடாக்கிட்டு இப்போ நீங்கள் போடக்குள்ள இதுக்குள்ள கொஞ்சம் இறுக்கமாக போட்டுக்கொள்ளுங்க. அப்போ நமக்கு பொரிக்கக்குள்ள வெடிக்காது. எனக்கு ஒரு பலகாரமும் வெடிக்கவும் இல்லை. அவ்வளோ இதாக வந்துச்சு. அவ்வளோ அருமையான ஒரு பலகாரம் கூட, நம்ம ஹெல்த்தியான பலகாரம் கூட. நீங்கள் வந்து சீனி பிடிக்காதாக்கள் சர்க்கரையும் சேர்க்கலாம், நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செய்யலாம். இப்போ நாம வந்து பொரிக்கிறத பார்ப்போம். எண்ணெய் சூடாகிட்டான்னு பார்க்கறதுக்கு நம்ம கரைப்பத்தை கொஞ்சம் ஊற்றி பாருங்க. அது கீழே இருந்து மேலே வரும். அப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூட்டாக இருக்குன்ற அர்த்தம். அந்த நேரம் நம்ம கொண்டு போட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒட்டி போட்டாலும் பரவாயில்ல. ஊரில் 3 போடுவாங்க, பைட்டம் போல அப்படி போட்டாலும் பரவாயில்ல. எனக்கு 2 ஒட்டி பிடிச்சிது. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஒட்டி பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. நம்ம கரண்டியால் எடுத்து விடலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே நம்ம எடுத்து சாப்பிடலாம். பொரிச்சு எடுத்துட்டு போகிற வழியை 2 பிடிச்சா வந்துடும். அது உடையாதது. மேலே இருக்கிற அந்த கரப்பம் எல்லாம் மேலே ஊற்றுப்பட்டா வரும். அதை எடுத்து விடுங்க. அது நமக்கு பொரிஞ்சு போக்கில் கறி போயிடும். வெளியே எடுத்து விடுங்க. இப்போ அளவா போட்டுட்டு சட்டியில் 2 பக்கம் மாற்றி பொரிச்சு எடுத்து மாட்டோம். நல்ல அருமையான ருசியான வருஷம் பலகாரம் ரெடி ஆயிரும். நீங்கள் வருஷத்துக்கு மட்டும் இல்லை, வீட்டு விசேஷங்களுக்கும் செய்யலாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்காகவும் செய்து வச்சு குழந்தைகளுக்கோ பெரியாக்களுக்கோ கொடுக்கலாம். நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி சொல்லுங்க. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளாம் பொரிச்சு எடுத்துட்டேன். ஒரு பிளேட்ல இருந்தது. நீங்களும் செய்து பாருங்க. வருஷத்துக்கு சந்தோஷமா இனிப்போட கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.